ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும். அப்படி அன்னாபிஷேகம் இந்த வருடம் 2025 நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அன்னாபிஷேகம் தோன்றிய வரலாறை பற்றி பார்க்கலாம். பிரம்மதேவரும் சிவபெருமானை போன்றே 5 தலைகளை கொண்டவர். அதனால் அவர் தனது மனதில் தான் சிவபெருமானுக்கு நிகரானவர் என்ற கர்வம் கொண்டார். இதை அறிந்த சிவபெருமான் பிரம்மனின் தலையை கொய்தார். பிரம்மனின் துண்டிக்க அன்னமிட்டு நிறையும் போதுதான் சிவபெருமானின் கையை விட்டு அந்த கபாலம் பிரியும் என்பது அவருக்கான சாபம். சிவபெருமான் காசிக்கு சென்று பிச்சை பாத்திரம் ஏந்தினார். அப்போது அவருக்கு அன்னை அன்னபூர்ணி அன்னமிட்டாள். அன்னபூர்ணியின் அன்பால் கபாலம் அன்னத்தால் நிரம்பியது. பிரம்மனின் கபாலமும் கீழே விழுந்ததோடு சிவபெருமானை பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷமும் நீங்கியது. அன்னபூர்ணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாதம் பௌர்ணமி ஆகும். எனவே அன்றைய தினம் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுவதாக பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்பு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த ஒவ்வொரு அன்னப்பருக்கையும் சிவலிங்கம் என்கிறது சிவபுராணம். இந்த அன்னப்பருக்கையில் ஒன்றை மட்டும் உட்கொண்டால் தீராத நோயும் தீரும். ஆரோக்கியம்